லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. தெற்கு கேரளா அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன் வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழை தொடரும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 16ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வெப்பநிலையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 14ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் மட்டும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சமவெளி பகுதிகளில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், தமிழக மாவட்டத்துடைய இதர பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 அல்லது 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 அல்லது 29 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.